Hi friends. நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ அங்கே பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸ் செய்யலாம். என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எல்லாமே போட்டேன். இந்த பருத்தி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம சுனிதா அக்கா இருக்காங்க இல்லையா, ஆசையாக இருக்கும். டரன் 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 டா இங்கே லைட்டிங் நல்லா இருக்கு. சூப்பர், செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog ஈவினிங்லேருந்து நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட கிவ்அவேல உங்களுக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்றுமே இல்லை, அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம சேனலோட ஃபேமிலி மெம்பராக இருக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் யாருக்கும் கொடுத்துட முடியாது இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா October 25th வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து லைக் பண்ணி அந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்கள் இல்லை, என்ன பற்றின உங்களோட கருத்துக்கள் இல்லை, நம்ம சேனலை பற்றின உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் தெரிவிங்க. இது மேண்டட்ரி. அது கூடவே நம்மளை இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ஸ்டாவில் டேக் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் பண்ணுங்கள், கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நீங்களும் கிவ்அவே வின்னர் ஆகுங்க. ஸோ உங்களுக்கான ப்ரைஸோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ யார் வின்னர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த vlogல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த vlogகும் நம்ம கிவ்அவேல இருக்குது. இப்போ நான் வந்துட்டு வண்டி எடுக்க வந்திருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு அப்பாவை பிக்கப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்னால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது, பிகாஸ் நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டும் போயிட்டு வந்தாச்சு, ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி. இப்போ வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அம்மா வந்து இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொன்றா எடுத்து வச்சு. ஸோ அவங்க அதை பண்ணி முடிக்கட்டும், நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸ் செய்யலாம். என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு க்ராசரி ஷாப்பிங் ஹாலில் காட்டியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை தான் வச்சு பஜ்ஜி செய்யலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அதானே சட்டன் முடியும் அதனால். ஸோ வாங்க இப்போ நான் போய் செய்ய போகிறேன். ஆக்சுவலி அந்த ரெசிபி வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போய் சட்டன் அதை செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ அம்மா வந்துட்டு பஜ்ஜிக்கு மிளகா கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ எடுத்து வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஆனால் இப்போ வந்துட்டு விதையோடு போட போறியாம்மா? அந்த விதையை கொஞ்சம் எடுத்து வச்சேன்னா இல்லை ஆக்சுவலி விதையோடு போடுவாங்க. நீ விதையை கொஞ்சம் மட்டும் எடுத்து வை, நம்ம சீட்லிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, கட் பண்ணி முடிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து எல்லாமே போட்டேன். கடல மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பேக்கிங் சோடா, இது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி போட்டு நல்லா பேட்டராக கரைச்சி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு இந்த பதத்து கரைச்சி எடுத்துக்கணும். போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஆனால் திக்காக இருக்கணும். பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெசிபி ஆல்ரெடி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ டீட்டெயில்டு ரெசிபி வேணும், பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்துட்டு நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ சும்மா அப்படி மாவில் ஒரு ட்ராப் எடுத்து இப்படி விட்டு பார்த்தேன், டக்குன்னு எழுதி வந்துருச்சு. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் இதில் போட்டுக்க போகிறேன்.
கொஞ்சம் கூட சூடாகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகெயின் இப்போ தண்ணி போட வந்திருக்கோம். மோட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். அப்பா மேலே இருக்காங்க. அம்மா வந்துட்டு அந்த பஜ்ஜி சுடுறதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முடித்ததுக்கப்புறம் மேலே போய் மாடிக்கு போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்துட்டு நம்ம சுனிதாக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட விளாக் பார்க்கும்போது அவங்க ஈவினிங் போய் ஸ்நாக்ஸை மாடியில் உட்காந்து சாப்பிட்றத பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா, நம்ம அப்படி மாடியில் போய் உட்காந்து சாப்பிட்றது. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்துட்டு இல்லை மாடிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் முடிஞ்சால் அங்கே போய் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனிஹவ் இருட்டிருச்சு, அதனால் அந்தளவுக்கு இதாக இருக்காது. பட் நாங்கள் எப்படியும் அங்கே லைட் போட்டிருப்போம். அண்ட் முடிஞ்சால் ட்ரைபாட் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வாங்க, இது முடிச்சுட்டு நான் காட்டுறேன். கொஞ்சோண்டு பேட்டர் மட்டும் மிச்சமாயிடுச்சு. இதை இப்போக்கி இப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறேன். அப்புறமா ஒரு ஜப்பாவில் மாற்றிட்டு வைக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் அதுக்குள்ளே திருப்பி கச்சா முச்சான்னு ஆயிடாச்சு. ஃபுல் ஸ்டஃப்ஸ் அடுக்கி. ஓகே, ஸோ இப்போ மேலே போக வேண்டியதான். நான் இதை எடுத்துக்கிட்டேன். அம்மா பின்னாடி வராங்க. அம்மா ஹாய் சொல்லு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா உட்காந்துருக்காங்க. இங்கே அம்மா வந்துட்டுருக்காங்க. அப்பா ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு உட்காந்து சாப்பிடுவோம். டரன் 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 இப்போ மியூட் பண்ணு. டரன் 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 டா. சூப்பராக இருக்குது, செம்மையாக டெம்டிங்காக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அம்மா வந்துட்டு வந்தோடனே எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரு சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். ஓகே, செடியாம்மா வாங்க. சரி ஓகே, அம்மா மாதிரியே நம்மளும் போய் செடியை ஒரு விசிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா பார்த்து இங்கேருந்து வச்சுருக்காங்க. ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம். இது ஏதோ கீரைன்னு நினைக்கிறேன். புதினா, இது என்ன விதைன்னு தெரில. மல்லி விதை போட்டிருக்காங்களோ, மிளகாவா மல்லியாக தெரில. இங்கே இருந்து அங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நான் இன்னொரு நாள் மார்னிங் காட்டுறேன். இப்போ நம்ம போய் சாப்பிடுவோம். ஓகே, இங்கே நல்லா இருக்குது லைட்டிங். இங்கே லைட்டிங் நல்லாயிருக்கு. நேராக இருக்குல்ல. ஓகே, நம்ம சாப்பிடலாம். செம்மையாக இருக்குல்ல, எனக்கு அப்படியே டெம்ட் ஆகுதுல்ல. எங்கள் அம்மா பங்கு பிரிச்சுக்கிட்டு எல்லோருக்கும் ஈக்குவல் சேர் தான் போடும். ஒருத்தர் கூட ஒரு சின்ன பீஸ் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கூடாது. அதை அப்பா எப்படி பாருக்கு? சூப்பர், செம்மையாக இருக்குல்ல. அம்மா எப்படி இருக்கு? இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்கா? இங்கே இருங்க, நான் ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஜாலியாக நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிள் டின்னர் தான். ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. இது ஒரு ஈவினிங் டு நைட் வ்ளாக் தான். நாங்கள் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இதை பார்த்து நான் எப்படி வந்துட்டு சுனிதாக்காவோட வீடியோவை பார்த்துட்டு மாடி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் அப்படிலாம் நினைக்கிறேனோ, அந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சது அப்படின்னா நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்து நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ஹாப்பியாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இட் மீன்ஸ் a lot to me. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு கிளம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. மறக்காமல் எல்லோரும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க.